உடலின் நலவாழ்விற்கு இரும்புச்சத்து இன்றியமையாது. இருக்கின்றவன் இரும்பை தின்றான், போகின்றவன் பொன்னை தின்றான் என்பது மருத்துவ பழமொழி. 32 கிலோ அன்னாசி பழத்தில் இருக்கக்கூடிய சத்து, இரும்புச்சத்து ஒரே 1 கிலோ அரைக்கீரையில் உண்டு. இது நாளும் உண்ணத்தக்க கீரை. இந்த கீரைகளிலால் நீர்க்கோர்வை, காய்ச்சல், வாத காய்ச்சல், இருமல், தேங்கும் வாயு, பிடரி வலி, நரம்பு வலி, கண்ண நரம்பு புடைப்பு வலி இவை அனைத்தும் குணம் பெறும். சுப்ஹானல்லாஹ். மணத்தக்காளி மிகச்சிறந்த கீரைகளில் இதுவும் ஒன்று. பயிரிடாமல் தானாகவே வளர்ந்துவிடும் கீரை இனம். இந்த செடி முழுவதும் மருத்துவ மாண்பு மிக்கது. சுண்ணாம்பு, இரும்பு, வைட்டமின் சி போன்ற சத்துக்கள் நிறைந்த இந்த கீரை வாய்ப்புண், நாக்குப்புண், குடல் புண் மற்றும் முற்றும் நீக்குவதில் மிக சிறப்பாக செயலாற்றுகிறது. சுக்குட்டி கீரை, கரிஞ்சிக்குட்டி கீரை போன்ற பெயர்கள் இதற்கு உள்ளது. மேற்கூறிய புண்கள் முற்றிய நிலையில் இந்த கீரையை கழுவி துடைத்து சுத்தம் செய்து உள்ளங்கையால் கசக்கி பிழிந்து 15 அல்லது 20 மில்லி அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். காலை பொழுதில் வெறும் வயிற்றில் இந்த சாற்றை அரைத்து வடித்து எடுத்து குடித்து கொள்ள வேண்டும். 4-5 வேளை மருந்திலேயே மிகுந்த பலனை காணலாம். இதன் காயிலிருந்து செய்யப்படக்கூடிய வற்றலை, நெய் அல்லது நல்லெண்ணெயை பொரித்து சாப்பிட்டால் மேற்கண்ட நோய்களும் குணமடையும். சில பெண்கள் பருவம் வந்த பிறகும் மார்பக வளர்ச்சி மிகவும் குன்றிய நிலையில் இருப்பார்கள். இந்த நிலையில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு மணத்தக்காளி, அதாவது கரிஞ்சிக்குட்டி கீரையோடு பச்சை பருப்பு சேர்த்து நெய்யை விட்டு கீரை கறியாக செய்து குறைந்தது 2 மாதம் வரை வளமையாக கொடுத்து வர சரியாகிவிடும். இவ்வாறு பல கீரை இனங்களின் பயன்களை விவரித்து கொண்டே போகலாம். அடுத்து புதினாவை பற்றி பார்க்கலாம். இந்த கீரை மணமூட்ட மட்டுமல்ல, வைட்டமின் ஏ, சியும், சுண்ணாம்பு மற்றும் இரும்பு, கந்தகம் போன்ற சத்துக்கள் நிறைந்தது புதினா. இது தேங்கிய வாயுவை போக்கி நாவின் சுவையை கூட்டி பசியினை தூண்டி சிறுநீரை பெருக்குவது. தேயிலையோடு உலர்ந்தப்பட்ட இந்த கீரையுடைய சிறிது பொடியை சேர்த்து குடித்தால் மிகவும் சுவையாக இருக்கும். உடல் நோன்பு நோயும் குணமடையும், நன்கு பசியை தூண்டும். இந்த கீரையை வளர்ப்பது மிகவும் சுலபமானது. இது சிறிது மண் எடுத்தால் போதுமானது. நாம் வாங்கக்கூடிய புதினா கீரையின் கொஞ்சம் முத்தலான குச்சிகளை நட்டு வைத்தால் அழகாக முளைத்து நம்மையே வியக்க வைக்கும். சுப்ஹானல்லாஹ்.